இப்போதைக்கு இந்தியா தான் டெஃபினெட்லி இஸ் இன் அப்பர் ஹேண்ட். இது 61 ரன் வின் T20 கேம்ல பெரிய வின். T20ல ஒரு கிளாசிக்கல் இன்னிங்ஸ் ஆட முடியும்னா அது நேற்று ஆடினார். அவர் ஆஃப் சைட்லயும் ஆனாரு, லெக் சைட்லயும் ஆனாரு, ஸ்பின்னர்ஸையும் அடிச்சாரு, ஃபாஸ்ட் பாலர்ஸையும் அடிச்சாரு. அதனால அவருடைய நேற்று இன்னிங்ஸ் ஒரு மறக்க முடியாத ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். பெர்த்துக்கு அப்புறம் வேர்ல்டு கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா பெர்த்துக்கு அப்புறம் டர்பன்ல தான் நிறைய பவுன்ஸ் இருக்கும், நிறைய பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச காலத்துமா அது டர்பன் இப்ப பேட்டிங் கேட் ஆயிட்டு இருக்கு. நான் லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், அபிஷேக் சர்மா அவருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுக்கணும், கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்காங்க, கண்டினியூஸா ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்காரு. அடுத்த மேட்ச் இன்னும் 2 மேட்ச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பிளேயர் இருக்காங்க, நமக்கு ஓப்பனிங் ஆடுறதுக்கு நிறைய பிளேயர் இருக்காங்க. அதனால இவர் அபிஷேக் சர்மா ஒரு பேக்கப் ஓப்பனர் தான் மெயின் டீமுக்கே. அவரு அடுத்த மேட்சோ அல்லது இன்னொரு மேட்சோ அதுக்கு உடனே அவர் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், கம்பல்சரி. பட் கேப்டன் should take responsibility. இந்த மார்க்கரம் நல்லா ஆரம்பிக்கிறாரு, அவுட் ஆயிரு. நம்ம அபிஷேக் சர்மா மாதிரி தான் அவரும். இப்போ செகண்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுது? இந்தியா has got the momentum now. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். நேற்றுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் T20 நடந்திருக்கு. இதுல பெரிய ஒரு வெற்றியை இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் கல்யாண் ராம் சார் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், தேங்க் யூ. டெல் மீ சார். நல்லா. ஓகே சார். நேற்றுக்கு மேட்ச் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஈஸியா இருந்தது? அதாவது பேக் டு பேக் செஞ்சுரி சேட்டன் சஞ்சு சாம்சன் அடிச்சிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்கலாம் நம்ம? ஒரு இந்தியன் பேட்டர் கண்டினியூஸா பேக் டு பேக் செஞ்சுரி அடிக்கிற ஃபர்ஸ்ட் பர்சனும் சஞ்சு தான். அவர் பெரிய ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்த ஒரு நேரத்துல பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா லாஸ்ட் T20ல ஒரு 100 டெல்லியில அடிச்சாரு. அதோட கண்டினியூவா இப்ப டர்பன்ல ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. இது 61 ரன் வின் T20 கேம்ல பெரிய வின், ஹியூஜ் வின், அதுல டவுட்டே இல்லை. இதே மாதிரி எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு சுலபமா வெற்றி பெற்றுட்டோம் நம்ம. அது சந்தோஷமா இருக்கு. சஞ்சு சாம்சன் மேல இருந்த நம்பிக்கையை அவர் நல்லா நமக்கு இப்போ டிவாட் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லாரும் சஞ்சு சாம்சனுக்கு எப்ப வந்தாலும் அவர் அடிக்க மாட்டேங்கிறாரு, முதல்ல அவுட் ஆயிடுறாரு, இல்லைன்னா நல்லா ஆடிட்டு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நல்லா ஆடிட்டு உடனே அவுட் ஆயிடுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளே பேசியிருக்கோம். நம்ம டிஸ்கஷன்ஸ்ல பேசியிருக்கோம். சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டேங்குது, கன்சிஸ்டன்ட்லி இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ரொம்ப இதுவாலாம் பேசணும் அவரை பத்த. பட் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ அவரை பத்தி இன்னும் யாரும் எதுவும் பேச முடியாதபடி பண்ணிட்டாரு. நேற்று பாத்தீங்கன்னா T20ல ஒரு கிளாசிக்கல் இன்னிங்ஸ் ஆட முடியும்னா அது நேற்று ஆடினார். அவர் எல்லா விதமான ஷாட்ஸ் ஆனாரு, புல் ஷாட் ஆனாரு, டிரைவ் ஆனாரு, ஹுக் ஆனாரு, ஆஃப் சைட்லயும் ஆனாரு, லெக் சைட்லயும் ஆனாரு, ஸ்பின்னர்ஸையும் அடிச்சாரு, ஃபாஸ்ட் பாலர்ஸையும் அடிச்சாரு. அதனால அவருடைய நேற்று இன்னிங்ஸ் ஒரு மறக்க முடியாத ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸ், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. சொன்ன மாதிரி எதிர்பார்த்தத விட கொஞ்சம் ஈஸியா வந்துருச்சு விக்டரி நமக்கு. இது நான் நினைச்சேன் சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட்ஸ்ல செட்டில் ஆகிறதுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆகணும்னு நினைச்சா முதல் மேட்ச்ல இருந்து இப்படி ஆடுறதுங்கிறது அது சஞ்சு சாம்சனுடைய ஸ்டார்ட் தான். அவருடைய இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் ஹஸ் ஹெல்ப்ட் தி டீம். அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதுல டவுட்டே இல்லை. என்னன்னா இப்போ அதுல சவுத் ஆப்பிரிக்கன் என்ன தவறு பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் மார்க்கோ யான்சன் போடுறாரு, செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர் பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்துடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவர் 2 ரன் தான் கொடுத்தாரு. அடுத்த ஓவர் எதுக்கு ஸ்பின்னருக்கு போகணும்? ஜெரால்ட் காட்ஸே இருக்காரு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க டர்பன்ல நார்மலி பெர்த்துக்கு அப்புறம் வேர்ல்டு கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா பெர்த்துக்கு அப்புறம் டர்பன்ல தான் நிறைய பவுன்ஸ் இருக்கும், நிறைய பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச காலத்துமா அது டர்பன் இப்ப பேட்டிங் கேட் ஆயிட்டு இருக்கு. இவரு அவங்க செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பின் 2 ஓவர் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு போட்டாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அவரு அதுல சாம்சன் இவங்களை முடிச்சிட்டாங்களோ? ஆமா, அது ஒரு பெரிய தப்பு, டாக்டிக்கல் எரர் தான் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்.
டீம் மேனேஜ்மெண்ட் ஏதோ டிஸ்கஸ் பண்ணி ஒரு செட் ஐடியால வந்திருக்காங்க. அந்த 2வது ஓவர் நிறைய ரன் பண்ணோடனே 3வது ஓவர் திருப்பி ஃபாஸ்ட் பவுலரே கொண்டு வந்திருக்கலாம். அது தவிர உங்களுக்கு ரபாடா ஆடல இன்னைக்கு நேத்தி. ரபாடா ஆடாதனால அதர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதனால பின்னாடி கொஞ்சம் பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த அவங்க பிளான் பண்ணது வந்து சரியா வரல அவங்களுக்கு. அது ஒரு பெரிய டாக்டிக்கல் மிஸ்டேக் தான். இப்ப என்னன்னா, நான் லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், அபிஷேக் சர்மா அவருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுக்கணும், கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்காங்க, கண்டினியூஸா ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்காரு. வந்துட்டு இருக்கு, இப்போ நேரம் வந்துருக்கு அவருக்கு. இப்போ ஒரு 4-5 மேட்ச் ஆடல, சரியா ஆடல. அதனால அவங்களும் செலக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க, டீம் மேனேஜ்மெண்ட்டும் பேசியிருப்பாங்க அவர்கிட்ட. அதனால அவருக்கு கொஞ்சம் கிரைசிஸ் தான். இப்போ அவர் வந்து செட்டில் ஆனோம். இப்போ அடுத்த மேட்ச் இன்னும் 2 மேட்ச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பிளேயர் இருக்காங்க, நமக்கு ஓப்பனிங் ஆடுறதுக்கு நிறைய பிளேயர் இருக்காங்க. ரோஹித் சர்மா போயிருக்காரு, டீமை விட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. அதனால அவர் பிளேஸ்க்கு ஒரு ஆள் வேணும். அது சஞ்சு சாம்சன் எடுத்துட்டுவாரு. ஏன்னா இன்னொரு நம்ம ஜெய்ஸ்வாலே இருக்காரு, அவரே ஒரு நல்ல T20 ஆடுற கிரிக்கெட்டர் தான். வேர்ல்ட் கப்ல வந்து ஸ்டாண்ட் பைஸ்ல இருந்தாரு, ரிசர்வ்ல இருந்தாரு. அதனால அவர் ஆடல அவங்க தான், ஏன்னா ரோஹித் சர்மா இருந்ததுனால. அதனால இவர் வந்து அபிஷேக் சர்மா ஒரு பேக்கப் ஓப்பனர் தான் மெயின் டீமுக்கே. அவரு அந்த பேக்கப் ஓப்பனர் பொசிஷனையே அவர் கன்சாலிடேட் பண்ணிக்கணும்னு அடுத்த மேட்சோ அல்லது இன்னொரு மேட்சோ அதுக்குள்ள உடனே அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், கம்பல்சரி. ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியறது அவரு. ஒரு செட் மைண்ட் இல்ல அவருக்கு. அவரு எப்படி ஆடணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம எல்லா பாலையும் அடிக்கணும் அப்படின்னு பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆடுற மாதிரி தெரியுது. பேசியிருப்பாங்க, செலக்டர்ஸ் பேசியிருப்பாங்க, அவருக்கும் தெரியும். நல்ல கிரிக்கெட்டர் தான், ஆனா போலிங்கும் போடுறாரு அவரு. அவரால் 2-3 ஓவர் போட முடியும். இல்ல, இஸ் ஜெனியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரு. அதனால அவர் வந்து ஃபார்முக்கு வந்தா இந்தியாவுக்கு நல்லதுதான். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபார்முக்கு வந்தா இந்தியாவுக்கு நல்லதுதான், ஆனா எப்ப வருவாருன்னு தானே ஒரு கேள்வியாவே இருக்கு. அதுதான், இன்னும் 1 or 2 மேட்சஸ்ல ஒரு ஃபார்மை ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அவர் வந்து குட் பை தான் அவருக்கு. ஓகே சார். இப்போ அப்படியே சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் வந்தோம்னா, அங்க யாருமே பெரிய நாக்கு யாருமே விளையாடல. ஹென்ரிக் கிளாசன் மட்டும்தான் அதிகபட்ச ஸ்கோரா 25 அடிச்சிருக்காங்க. அவங்க ஹோம் கிரவுண்டு, அங்க நிறைய விளையாடி இருப்பாங்க மேட்சஸ். இந்த மாதிரி டர்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பகுதி தான். 6, 4 எல்லாமே வந்து கொஞ்சம் கிட்டக்கே இருக்கிற ஒரு பகுதி தான் அங்க. அவங்க என்ன தவறு பண்ணாங்க அந்த இடத்துல? பேட்டிங் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க தவறு வந்து போலிங் தான். ஃபர்ஸ்ட் தவறு போலிங் தான். ஒன்ஸ் யூ கன்சீட் 200 runs to opponents, it becomes very tough. எப்படி இருந்தாலும் 200, 210, 215 சேஸ் பண்றதுக்குன்னு அதுக்கு வந்து 2 பேர் ரொம்ப நல்லா அடியானோம். இதுல வந்து கிளாசன் தான் அவங்களுக்கு வந்து மேட்ச் வின்னர். கிளாசனால ஒரு 20 ரன்ல 50 அடிக்க முடியும், ஒரு 40 ரன்ல 100 அடிக்க முடியும், அந்த மாதிரி கிரிக்கெட்டர். அவரே நேற்று வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் ஆடினாரு, பட் அவராலையும் வந்து ஃப்ரீயா ஆட முடியல. நேற்று பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அவருடைய ஸ்டாண்டர்டுக்கே இல்லை அவரு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் கேப்டன் வந்து முதல்ல வர்றாரு, அவரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆயிட்டு 2 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. அவர் எப்பவுமே அப்படிதான் பண்றாரு, வேர்ல்ட் கப்ல கூட அப்படிதான். ஒரு 2-3 4 அடிப்பாரு, டமால் அவுட் ஆயிட்டாரு. அது மாதிரிதான் அவரு. அதான் அவங்களுக்கு ப்ராப்ளம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போலிங். நேத்தி போலிங்ல வந்து 2 பேர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலர், 3 பேர். ஒரு 2 ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களுக்கு. ஜேசன் விடுங்க, ஜேசன் இஸ் ரெகுலர் கிரிக்கெட்டர், ரெகுலரா ஆடுறாரு T20. அதுக்கப்புறம் கோட்ஸியும் ரெகுலரா ஆடுறாரு ஓரளவுக்கு. இப்போ நல்ல போலர் அவரு. ரபாடா இல்லாதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 மீடியம் பேசர்ஸ் ஹூ கேன் பேட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேருமே ஃபெயிலியர் நேத்தி. ஒருத்தர் வந்து ஒரே வைடு நோபால் எல்லாம் போட்டு ரொம்ப சொதப்பிட்டாரு, இன்னொருத்தரும் சரியா போடல. கடைசியில ஸ்கையோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துட்டாரு. பட் அவரு சரியா போடலையே. அவரு இன்னும் கன்சிஸ்டன்டா போடணும், ஒரு மிடில் ஓவர்ஸ்ல நல்லா போடணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈவன் 40 ரன் 4 ஓவர்ல 40 ரன் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுக்கணும். அது மாதிரி இருந்தாதான் வந்து டீமுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அது பண்ணல அவரு. அது மாதிரி லெக் ஸ்பின்னர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, பீட்டர் அப்படின்னு. பீட்டர், ஆமா, வேற ஏதோ ஒரு பேர் வரும், அது ரொம்ப வாயில இருக்கு. அவரும் வந்து ஃபாஸ்ட் லெக் ஸ்பின்னர். ஜெய்ஸ்வா இவரு பிஷ்னாய் போடுற மாதிரி தான் போடுறாரு. ஆனா அவரும் செட்டிலே ஆகல. அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி சஞ்சு சாம்சனுடைய பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் தான். அவர் வந்தவொடனே படான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஷார்ட் பால் போட புல் பண்ணி 2 6 ஒரு 4 அடிச்ச உடனே அவருக்கு செட்டிலே ஆகல. அவருக்கு பவுலர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணதுனால பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர்.
அந்த பேட்ஸ்மேன் பிரஷர்ல முதல்ல 2-3 விக்கெட் பவர் பிளேலயே 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் பண்ணி மெதுவா ஆட வேண்டியதா போயிடுச்சு. கிளாசனுக்கே ஃப்ரீடம் இல்லாம ஆட வேண்டியதா போயிடுச்சு. இதெல்லாம் ரீசன். அண்ட் நம்ம போலிங் நல்லா இருந்தது. நம்ம 2 ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இவர் வந்தாரு, பிஷ்னாய் வந்தாரு, பிஷ்னாய் செகண்ட் ஓவர்லயே விக்கெட் கொடுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் அக்ஷர் பட்டேல் போலிங்கே போட முடியாதபடி அந்த அளவுக்கு இவங்க 2 ஸ்பின்னரும் நல்லா போட்டனால ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அக்ஷர் பட்டேல் கொண்டு வரணும்னு சூரியகுமார் யாதவுக்கு கட்டாயமாயிடுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு அக்ஷர் பட்டேல். ஸோ இது எல்லாமே எவ்ரி திங் வென்ட் வெல் ஃபார் இந்தியா, எவ்ரி திங் கான் ராங் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா இப்போ நீங்க வருண் சொன்னோன்னா, வருண் வந்து அந்த செகண்ட் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல ஒரு 6 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணி பேக் டு பேக் கிளாசன் விக்கெட்டையும் எடுத்தாரு, மில்லர் விக்கெட்டையும் எடுத்தாரு. 2 பெரிய தலைகளை எடுத்திருக்காரு. ஆமா, நேற்று சஞ்சு சாம்சன் ஆட்டம் அவ்வளவு பிரமாதமா இல்லைன்னா இவருக்கு தான் மேட்ச் மேட்ச் கொடுத்துக்கணும். அந்த அளவுக்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன். வருண் சக்கரவர்த்தி பேக் டு பேக் 2 ஸ்டார் பேட்ஸ்மேன். அவங்களால வந்து 200 ரன்னை சேஸ் பண்ணணும்னா கிளாசனோ அல்லது மில்லரோ அடிச்சாதான். முக்கியமா கிளாசன். மில்லர் வந்து தமால் அவுட் ஆயிடுவார் அவரு. பட் கிளாசன் வந்து ஆட ஆரம்பிச்சாருன்னா ஃபுல் கடைசி வரைக்கும் ஆடி விக்டரி அச்சீவ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஐபிஎல்லையும் பார்த்திருக்கோம், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் பார்த்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டீம் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு எதுவும் கிளிக்கா இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அவங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அடுத்த மேட்சும் அவங்க ஒரே மேட்ச்ல பார்த்துட்டு யாரையும் டிராப் பண்ண முடியாது. அதனால அடுத்த மேட்ச்ல இதே டீமை தான் ஆடுவாங்க. இவங்க எல்லாம் அடுத்த மேட்ச்ல செட்டில் ஆகி நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களான்னு பார்த்து தான் ஆடணும். பார்த்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. ஸோ லெட் அஸ் சீ. இப்ப என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இந்த ஓப்பனிங் பேர் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாவே ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டும் பாத்தீங்கன்னாலே கம்மியா தான் இருக்கு. இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாமா அவங்க? இல்லையே, இவரு மார்க்ரம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், கேப்டன் அவரை மிடில் ஆர்டர்ல இறக்கிட்டு வேற எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் டொமஸ்டிக் கிரிக்கெட் பத்தி நமக்கு சவுத் ஆப்பிரிக்கன் டொமஸ்டிக் கிரிக்கெட் பத்தி நமக்கு தெரியாது. பட் பெரிய லெவல்ல ஆடுற மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரும் இருக்கிறாம தெரியல. இப்ப இருக்கிற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல யாராவது ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கும் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. வாய்ப்பே இல்லை அது. அதனால இப்ப இருக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேனையே ட்ரை பண்ணி ஃபார்முக்கு வருவாங்களான்னு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் அவங்களுக்கு வந்து பெட்டர் மூவ். திருப்பி ஒரே மேட்ச்ல மாத்தி ஒரு மேட்ச்ல மாத்த மாட்டாங்க. அடுத்த மேட்ச் இதே ஓப்பனர்ஸ் தான் ஆடுவாங்க. பட் கேப்டன் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மார்க்கரம் வந்து நல்லா ஆரம்பிக்கிறாரு, அவுட் ஆயிரு. நம்ம அபிஷேக் சர்மா மாதிரி தான் அவரும். ரொம்ப ஷார்ட் இன்னிங்ஸ் தான் ஆடுறாரு. ரொம்ப உண்டாக்குறாரு அவரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே 2வது ஓவர்லயோ 3வது ஓவர்லயோ அவுட் ஆயிடுறாரு அவரு. அதை அவர் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் 4வது ஓவர் 5வது ஓவர்ல கூட அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஆடினாதான் அவங்களுக்கு நிறைய சான்ஸ். ஏன்னா அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் வேற. இந்த கேப்டன் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன். ஹஸ் காட் லாட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிஹைண்ட் ஹிம். அவர் வந்து ஆடணும். அவர் ஆடலைன்னா ரொம்ப கஷ்டம் தான் அவருக்கு. நமக்கு ரோஹித் சர்மா ஃபெயிலியர் ஆனா எப்படி இருக்கோ அது மாதிரிதான் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம டாஸ் போடும் போதே அவர் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூரியகுமார்கிட்ட கேட்கும்போது நாங்க டாஸ் வந்து ஜெயிச்சாலுமே நாங்க பேட்டிங் தான் எடுத்திருப்போம் அப்படின்னாரு. அந்த கண்டிஷன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏடன் மார்க்கமுக்கு. லாஸ்ட் வீக்கா மழையா இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் வெட்டு இருக்கும், அதனால நாங்க வந்து பவுலிங் சூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அங்கேயே அவர் ஒரு சின்ன சர்க்கிளை சந்திச்சாரு. அது வந்து திங்கிங். டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி திங்க் பண்றதுன்னு பார்க்கணும். அவங்க வந்து இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கால போய் ஆடுறோம் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச். அதனால சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்தியன் விக்கெட்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நம்மளுக்கு பேட்டிங் கொடுத்து இந்தியன் பேட்ஸ்மேனை ப்ரெஷர் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் அது மாதிரி பண்ணிருப்பாங்க. அது நிறைய டீம் அப்படிதான் யோசனை பண்ணோம். அதுவும் ஒயிட் பால் கிரிக்கெட்ல முதல்ல கொஞ்சம் அவங்க பிச்சு மேல ஒரு டவுட் இருக்கும். அதனால கொஞ்சம் ஷியூரா ஆட மாட்டாங்க, கான்பிடென்டா ஆட மாட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி 140 150க்குள்ள டீமை கண்டெயின் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. பட் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க பவுலர்ஸ் ஆல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் ஹவ் நாட் கம் குட். அது பெரிய டிராபேக். அதான் உங்களுக்கு அடுத்த மேட்ச் அதை தான் அவங்க அட்டன் பண்ணணும் முக்கியமா. இப்போ செகண்ட் மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது? இந்தியா has got the momentum now. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின், டாமினேட்டிங் வின், ஹியூஜ் வின் நம்ம சொன்ன மாதிரி. அதனால இந்தியன் டீம் இஸ் ஃபுல் கான்பிடென்ட்.
இந்தியன் டீம்ல சேஞ்சஸ் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்ல. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஹவ் ஷோன் தட் தே ஆர் இன் குட் ஃபார்ம். வருண் சக்கரவர்த்தி, பிஷ்னாய் 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் ஒரு ஓவர் போட்டதும் டீசெண்டா தான் போட்டாரு. அண்ட் அஸ்தீப் சிங் எப்போ பாத்தீங்களா, இந்த வாட்டியும் பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் வந்து இஸ் ஒன்லி 4th or 5th கிரிக்கெட்டர் with the maximum wickets in T20. 88 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆமா, குறைஞ்ச மேட்ச்ல 2-3 மேட்ச் 3 வருஷமா தான் ஆடுறாரு இப்போ. எல்லா மேட்ச்லயும் வந்து பவர் பிளேல முதல் ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயும் விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, கடைசியில ஸ்லாங் ஓவர்ஸ்லயும் விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அவரு நல்ல செட்டில் ஆயிட்டாரு. அவரை வந்து நமக்கு வந்து டீம் சேஞ்சஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. அவங்களும் 2வது மேட்சே ஆடுறதுனால அவங்களுக்கு சான்சஸ் டீம் சேஞ்ச் பண்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த பிளேயர்ஸ் வச்சு தான் ஆடுவாங்க. ஆகணும், அவங்க வந்து டீம் மேனேஜ்மெண்ட் ஹேவ் டு ஸ்பீக் டு பிளேயர்ஸ், தே ஹேவ் டு மோட்டிவேட் தம். ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கு. எப்படி எந்த அளவுக்கு குவிக்கா அவங்களால ஃபார்மை மாத்தி நல்லா ஆட முடியுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு இந்தியா தான் டெஃபினெட்லி இஸ் இன் அப்பர் ஹேண்ட். ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இந்த தோல்விக்கு வந்து செகண்ட் T20ல படுத்திக்கிறாங்களா இல்ல இதே அப்பர் ஹேண்ட்ல இந்தியா இருக்காங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.